ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி மசூர் தால் சாம்பார், சிகப்பு பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல டிஃபனுக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ். ஒரு பவுலில் 1 கப் மசூர் தால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் நம்ம புளியோ மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 3 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 கத்திரிக்காய், 1 கேரட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 7 பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணாததுனால பச்சை மிளகா 7 போட்டால் கரெக்டாக இருக்கும். 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடிட்டு 5 விசில்ஸ்க்கு அப்படியே நம்ம குக்கரை வச்சுடுங்க. இப்போ 5 விசில் கழிச்சு நம்மளுக்கு நல்லா சூப்பராக பருப்பு வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உளுத்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் ஆகிட்டுக்கப்புறம் இந்த சாம்பார் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாம்பாரை சர்வ் பண்ணலாம். இதனால டிஃபனுக்கு சூப்பரான சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.